ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ முழுசாக பார்த்த பிறகு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய குறைகளை கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ண வேண்டாம், குறை இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் ப்ரோக்கோலி சூப், ரொம்ப ஹெல்த்தியான சூப், இது எப்படி செய்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ரோக்கோலி நமக்கு காலிஃப்ளவர் மாதிரி தான். ஒரு அகலமான பாத்திரத்தில் சுடு தண்ணி நல்லா காஞ்ச பிறகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்கோலி எல்லாம் இதில் போட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இந்த சூடான தண்ணியில் அப்படியே இருக்கட்டும். மண்டு பூச்சி ஏதாச்சும் இருந்தாலும் இந்த தண்ணியில் போடும்போது எல்லாம் செத்துரும். அதுக்காக தான் நம்ம சுடு தண்ணியில் காலிஃப்ளவரையும் ப்ரோக்கோலியும் போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4-5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்கோலியை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப் தோல் உரிச்சது, பூண்டு ஒரு 10 பல், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், காஞ்ச மிளகாய் ஒரு 2, எல்லாம் சேர்த்த பிறகு ஒரு 4லேருந்து 6 விசில் வரைக்கும் வச்சுருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்கோலி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இந்த சூப்பை நாம் அப்படியே சாப்பிட முடியாது, அதனால் நாம் வேக வச்சிருக்க ப்ரோக்கோலியை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான சூப் இது. இம்யூனிட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் ப்ரோக்கோலி சாப்பிடுவாங்க. நம்ம ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி சூப் செஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நாம் ஏற்கனவே வேக வச்சுருக்க அதே தண்ணியில் இந்த அரைச்ச ப்ரோக்கோலி விழுதை சேர்த்துக்கலாம். நமக்கு இது ஆல்ரெடி குக்கரில் விசில் வச்சுருக்கிறதுனால நமக்கு பச்சை வாசனைலாம் வராது. ரொம்ப திக்காக இருக்கிறதுனால தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தான் ப்ரோக்கோலி எடுத்திருக்கேன். இந்த சூப் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 7-8 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. இது நமக்கு ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். ஆல்ரெடி நம்ம குக்கரில் நல்லா வேக வச்சுருக்கோம். இது கூட நாம் வேக வச்சுருக்க ஸ்வீட் கார்னையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ப்ரோக்கோலி சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூப்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். காரத்துக்கு தேவைப்பட்டால் மிளகுத்தூள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ப்ரோக்கோலி சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.